உயிரையும் கண்டிடவே உதிரம் முழுதும் உதிரம் வரையில் போராடடா ஒரு வாழேடா வேங்கைகளோ இனி துண்ணாடடா. ஸோ மரியாதை செலுத்துறாங்க, நம்மளும் மரியாதை செலுத்திடலாம் கைஸ். ஓகேண்ணா. ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னா விஜயகாந்த் ஐயா அவருடைய சமாதியை தாங்க நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட அவர் இறந்து இன்னோட ஒரு வருடம் ஆகுது கைஸ். ஸோ அதனால் நம்ம அவருடைய சமாதிக்கு போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு வர போகிறோம். ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழி எல்லாமே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போ போகிறோம் எப்படி போகிறோம்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ எப்படியாச்சும் நம்ம அங்கே போயிடுவோம், போயிட்டு அவருக்கு மரியாதையை மட்டும் நம்ம செலுத்திட்டு வந்துடலாம் கைஸ். ஸோ வாங்க கைஸ், நம்ம போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வரலாம். சாதாரண தொண்டர்கள் இவங்க எல்லாரும் கருப்பு ட்ரெஸ் போட்டு அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அங்கேயே பாருங்கள், ரோட்லேயே உட்காந்துட்டாங்க பாருங்கள். ஸோ இவங்க எல்லாம் பார்த்துட்டு வராங்க. நம்ம மகளிர் அணியா அவங்க எல்லாரும் ஒரே கலரில் போகிறாங்க. இப்படியே நம்ம நேராக போகணும். ஆல்ரெடி இவங்களாம் பார்த்து முடித்தவங்க, ஆனால் நம்ம இப்போ தான் போயிட்டு பார்க்க போகிறோம். தெரியல உள்ளே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் கும்பலாக எப்படியாச்சும் நம்ம போயிடுவோம்னு நம்பிக்கை இருக்குது. போயிட்டு அவருக்கு முதலாம் ஆண்டு மரியாதையை செலுத்திட்டு வருவாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மரியாதையை செலுத்திட்டு போனாங்க. அதனால தான் அந்த சைடு ஃபுல்லாகவே டிராஃபிக் ஜாம். இங்கே பாருங்கள், கையில் பொக்கே எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். இவர் கூடவே போயிடலாமா பொக்கே எடுத்துகிட்டு? ஆனால் மரியாதை செலுத்துறதுக்கு பொக்கே எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். ஸோ நிறைய பாதுகாப்புக்கு பார்த்தீங்களா கைஸ், பாதுகாவலர்கள் நம்ம போலீஸ் ஐயாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயே ஒரு 2 காரை வச்சு நிப்பாட்டிட்டாங்க. வா, இந்த அளவுக்கு கூட்டத்தை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் கட்சி தலைவர்னு, ஆனால் அவர் எவ்வளோ பெரிய தலைவர்னு இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு மற்ற தலைவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியில் இப்படி நடந்தது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் இவருக்கு வேறு லெவலில் நடக்குது. அந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கை சம்பாரிச்சிட்டு போயிருக்காரு. அங்கே பாருங்கள் அவருடைய கொடி என்னவா பறக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அது மேலே நின்று தான் பார்க்குறாங்க. உள்ளே போக முடியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இருங்க நம்ம ட்ரை பண்ணுவோம். அதை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், மக்கள் கூட்டம் பார்த்துட்டு வராங்க. இந்த சைடு போயிட்டு லைனில் நின்று பார்த்துட்டு வராங்க பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். வா, நிறைய பேர் இருக்காங்க கைஸ். விஜயகாந்த் ஐயா அவர் நடித்த படங்களுடைய பேனர்ஸ் தான் இது எல்லாம். ஒரு படத்தோடைய பேனர்ஸ் அந்த இடத்துல இருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள் மேலே தான் ஏறி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ கிட்டக்க வந்துட்டோம், ஆனால் உள்ளே போக முடியுமான்னு தெரியல. எந்த சைடு உள்ளே போகிறது அதுவும் சுத்தமாக ஐடியா இல்லை. மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் அவர் சொன்ன டைலாக் எல்லாம், முக்கியமான டைலாக்ஸ். ஓ, இந்த சைடும் போகலாம் போலே பொதுமக்கள் எல்லாம். இருங்க இப்படியே போவோம். நம்மளும் உள்ளே வந்துட்டாங்க. இங்கே பவுன்சர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பவுன்சர்ஸாக நம்மளும் உள்ளே போயிடலாம். கண்டிடவே உதிரம் முழுதும் உதிரம் வரையில் போராடடா ஒரு வாழேடா வேங்கைகளோ இனி துண்ணாடடா. நம்ம மகளிர் அணி அவங்க கூட அப்படியே நேராக போயிட்டு இருக்கோம். ஒரு வழியாக நம்மளும் கிட்டக்க வந்துட்டாங்க. ஸோ அந்த சைடெல்லாம் பொதுமக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முக்கியமானவங்க எல்லாம் இந்த ஒரு பாதை வழியாக வந்துட்டு இருக்காங்க, விஐபிஸ் எல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு அந்த சைடு போகணும். ஆனால் எந்த சைடு வழி என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நாங்கள் அங்கிருந்து வந்து இந்த சைடு வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்க கூட இந்த சைடு போயிட்டோன்னா பார்த்துடலாம்.
மதுராந்தகம் வினோத் ஜெமி எண்ணத்துறை அந்த ஊரை சேர்ந்த வினோத் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். தேடிட்டு இருக்காங்க. மதுராந்தகம் அவங்க கூட நம்மளும் வந்துடலாம். இங்கே தானே இவங்க கூட தானே வந்திருக்கேன். வெளியில அந்த பாலத்து பக்கத்துல வெளியில போற கேட்டு. ஸோ முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. நம்ம கட்சி தலைவர்கள் எல்லாம் இவங்க கூட போயிட்டு நம்மளும். ஐயா வணக்கம் ஐயா. எல்லாம் கட்சி பிரமுகர்கள். ஸோ முக்கியமான பிரமுகர்கள் அவங்க கூட நம்மளும் வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ கிட்டக்க மற்றவங்க யாராச்சும் வந்து பார்க்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சைடு பார்த்துட்டு போயிடுறோம் ஐயா. போயிட்டுல இல்லை, ஒரே வாட்டி தான், ஒரே வாட்டி பார்த்துட்டு போயிடுறோம். பாருங்க அவங்க யாருன்னு தெரியுதுங்களா? ஸோ கேப்டன் ஐயா அவங்களுடைய மனைவி தான் அங்கே உட்காந்துட்டு அங்கே இருக்காங்க. நம்ம அண்ணியாரா அவங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் கட்சியோட முக்கியமான ஆட்கள். நான் இங்கே தான் அவங்க கூட வந்திருக்கேன், பார்த்துட்டு போயிருந்தேன். ஸோ மரியாதை செலுத்துகிறாங்க, நம்மளும் மரியாதை செலுத்திடலாம் கைஸ். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ நம்ம கடை ஒரு வழியாக மரியாதையை செலுத்தியாச்சு. அங்கே இருக்காங்க பாருங்க. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்மளால் இங்கே இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் கூட்டம் இங்கே வந்துகிட்டே இருக்குது. ஸோ முதலாம் ஆண்டு மரியாதையை நம்ம வெற்றிகரமாக செலுத்திட்டோம். ஸோ அப்படியே நம்ம போயிடலாம் கைஸ். இந்த சைடு பாருங்கள், சிலையை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிலையை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த சிலைக்கிட்ட நின்று எல்லாரும் மக்கள் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. அவங்கள யாரும் தெரியுதுங்களா? ஸோ விஜயகாந்த் சார் அவரை மாதிரியே இருக்காங்க பாருங்கள். விஜயகாந்த் ஐயா மாதிரியே இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ புதுசாக இந்த சிலையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். இந்த சிலைக்கிட்ட நின்று எல்லாரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஐயா அவருடைய இருந்து வீடியோவை எடுத்துட்டோம். ஸோ நம்ம ஒரு வழியாக அவருக்கு சமாதியை பார்த்துட்டு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை நம்ம செலுத்திட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்துட்டுபடியாக இருக்காங்க. ஸோ வெயில் அதிகமாகுது. இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உணவும் தந்துட்டு இருக்காங்க. ஒரு சில மக்கள் எல்லாம் மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு, பார்த்தாச்சு. ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக வெளியே போயிடலாங்க. இதில் இறங்குறதும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இந்த டைம்லலாம் நீங்கள் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டம். போயிட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு நம்ம வர்றது. ஆனால் நம்ம ஒரு வழியாக பார்த்து வந்துட்டீங்க பாருங்கள். மக்களால் வெயில் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தாங்க வெயில் இருக்குது. ஸோ பொதுமக்கள் நீங்கள் யாரும் இங்கே வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெயிலில் பாருங்கள் ஒரே அவஸ்தைப்படுறாங்க மக்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே போகலாம் வெளியே. ஒரு வழியாக விஜயகாந்த் ஐயா அவருடைய சமாதியை பார்த்துட்டு ஸோ முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நம்ம செலுத்திட்டு வந்தாச்சு. ஆனால் பொதுமக்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க வெயில்னால. ஸோ அதனால் நீங்கள் இப்போ கூட்டமாக இருக்குது, இன்றைக்கி நீங்கள் வராதிங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு மறுநாள் கூட வந்துட்டு நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஸோ முக்கிய பிரமுகர்களுக்கெல்லாம் ஒரு லைனும் பொதுமக்களுக்கெல்லாம் தனி லைனும் அங்கே விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பக்கத்தில் அந்த சிலையும் திறந்துருக்காங்க. அந்த சிலைக்கிட்டே நின்று பொதுமக்கள் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் எடுத்துருந்தோம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ விஜயகாந்த் ஐயா ஃபேன்ஸ், ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.